நம்ம நண்பர் ஒருத்தர் பாப்கார்ன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க தொழில் அமைச்சர்லாம் போய் இது வெளிநாட்டுல எல்லாம் இருக்கல, இங்கேயே ஆரம்பிப்பாங்க. அவ்வளவுதான் தமிழ்நாடோட நிலை. எடப்பாடி பழனிசாமியும் வெளிநாடுலாம் அவங்க கும்பல் எல்லாம் வெளிநாடுலாம் போய் தொழில்துறையை ஈர்த்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம திராவிட தலைவர் மு.க. ஸ்டாலினும் பலமுறை போய் இழுத்திருக்காரு. எத்தனை கம்பெனிகள் வந்தது என்றதை இவங்க சொல்றதை விட பொதுமக்களாகிய நீங்கள் தான் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு. ஏதோ பாப்கார்ன் கம்பெனி எல்லாம் வருதுன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாப்கார்ன் கம்பெனி தான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கும் ஒரு தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். நம்ம நண்பர் ஒருத்தர் பாப்கார்ன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்காருங்க. நீங்க தொழில் அமைச்சர்லாம் போய் இது வெளிநாட்டுல எல்லாம் இருக்கல, இங்கேயே ஆரம்பிப்பாங்க. அவ்வளவுதான் தமிழ்நாடோட நிலை. இத்தனை ஆண்டுகள், பல ஆண்டுகளாக இப்போ அந்த 16ல இருந்தே எடுத்துக்கங்க. எடப்பாடி பழனிசாமியும் வெளிநாடுலாம் அவங்க கும்பல் எல்லாம் வெளிநாடுலாம் போய் தொழில்துறையை ஈர்த்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம திராவிட தலைவர் மு.க. ஸ்டாலினும் பலமுறை போய் இழுத்திருக்காரு. எத்தனை கம்பெனிகள் வந்தது என்றதை இவங்க சொல்றதை விட பொதுமக்களாகிய நீங்கள் தான் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உண்மையிலே ஏதாவது வந்திருக்கா? எத்தனை கம்பெனிங்க வந்திருக்கு? எத்தனை முறை இவங்க வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போயிருக்கிறாங்க? சாரி, சுற்றுப்பயணம் இல்ல, அந்த ஈர்க்கிறதுக்கு போனாங்க இல்லைங்களா? எத்தனை முறை இவங்க ஈர்த்துட்டு வந்தாங்க? நம்ம அதிமுக டீமும் தான் போயிருக்கு. மொத்தம் அதெல்லாம் மொத்தத்தையும் சேர்த்து கணக்கு போடுங்க. இவங்களால தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம் அடைஞ்சிருக்கு? எத்தனை தொழில் கம்பெனிகள் இதுல மேல வந்திருக்கு? ஏதோ பாப்கார்ன் கம்பெனி எல்லாம் வருதுன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாப்கார்ன் கம்பெனி தான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கும் ஒரு பாப்கார்ன் வேணுமா? அவ்வளவுதான் நம்மளுடைய நிலை. அடுத்து ஒரு பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.